அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி இவர்கள் கூவத்தூரில் செய்தது என்ன வியாபாரம் பேசப்பட்டது. முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் தீட்டுவதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், முதல்வரான பிறகு என்னென்ன வேலைகள் செய்து பணத்தை கொள்ளையடித்தார்கள், ஆதாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது. கொடநாடு பங்களா பற்றியான அனைத்து தகவல்களையும் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏ.வி. ராஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் என்னை அதிமுகவில் இருந்து நீக்கிவிட்டார்கள். அதற்கு நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் என்னை நீக்கியவர்களே கட்சியிலிருந்து விரட்டப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். 15,000 அதிமுகவின் தொண்டர்கள் முன்னிலையில் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் கூவத்தூரில் நடந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் பற்றியான ஆதாரங்கள் அனைத்தும் அவர்களே செய்துவிட்டு அதை அப்படியே ஒரே மாதத்தில் மறைத்துவிட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் உண்மையை கண்டுபிடித்திருக்கலாம். காரணம், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த வீட்டிலேயே கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. ஆனால் அதில் மும்முரம் காட்டாமல் இருந்த பொழுது ஏற்கனவே மக்கள் குற்றம் சாட்டினர். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயலலிதா அவர்களின் நகை மற்றும் பணங்களை கொள்ளையடித்தார் என்றும், ஆனால் அங்கு வீட்டில் கொள்ளையடித்ததை பல ஆவணங்கள் மற்றும் பல ஃபைல்களை தான் கொள்ளையடித்தார்கள் என்பதில் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொலை கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றினார் என்றும் கூறியுள்ளார். கூவத்தூரில் நடைபெற்ற மிக மோசமான செயல்களில் கருணாஸ் அவர்களுக்கு தொடர்புடையதாகவும் அவர்கள் மூலமாக பல நடிகைகள் கூவத்தூருக்கு வந்தார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல நடிகைகளை கேட்டதாகவும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் அதை கொடுப்பேன். அப்படி கொடுக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி ரூமில் என்ன செய்தார் என்ற அனைத்தும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அது அவருக்கு மட்டுமல்ல, அவரது குடும்பமே அசிங்கப்பட்டு நடுத்தெருவில் தான் நிற்கும் என்றும், வீடியோ ஆதாரத்தை வெளியிடுவதால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தற்பொழுது நீதிமன்றத்தில் தான் அதை வெளியிடுவேன் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், அதற்கு நாங்கள் பயந்தவர்கள் கிடையாது, தேவைப்பட்டால் வழக்கும் தொடர்வோம் என்றுதான் கூறியிருக்காரே தவிர வழக்கு இன்று வரை தொடங்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதைத்தான் அன்றே ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் கூவத்தூரில் நடந்த அசிங்கத்தை பேசியிருந்தால் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்குத்தான் அவமானமாக இருந்திருக்கும். அதனால்தான் அதை பற்றி பேசாமல் அதை கடந்து விட்டோம் என்றும், துரோகி என்றும் அதிமுகவில் நீடிக்க மாட்டான், விரட்டியடிக்கப்படுவார்கள், கூடிய விரைவில் அது ஆதாரத்துடன் வெளியிடப்படும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த துரோகிகளும் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார்.